ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்கா எப்போ நானே சாங் இந்த மாதிரி பேக்ரவுண்டு இந்த லிரிக்ஸு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட எடிட் பண்ண போகிற அந்த இமேஜுக்கு பதிலாக அதை வந்து பிஎன்ஜி அதாவது பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த பேக்ரவுண்டோட நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாருக்கு பதிலாக இதில் போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ஒரு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போங்க. போனதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு கேட்குதா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தோன்னே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அந்த இமேஜை இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ இந்த இமேஜை நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். அந்த இமேஜ் மேலே ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அதுவே லோட் ஆகி நமக்கு வேறு லெவலில் ஒரே கிளிக்கில் எந்த விதமான எரர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்துக்கு இது வந்து எனக்கு வேகமாகவே கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட ஃபோட்டோ எடிட்டிங் அந்த பேனர் வீடியோலாம் போடுவேன் பார்த்திங்களா, அதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் இதில் தான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி இருக்கு பதில் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் போயிருங்க. லாஸ்ட் போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போது வீடியோட லாஸ்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே டச் பண்ணி கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் செட் பண்ணிட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க லிரிக்ஸ் எதுவும் நமக்கு வந்து டச் ஆகாது. ஸோ எதுவுமே டச் ஆகலை. ஸோ இந்த அளவுக்கு வச்சாலே போதும், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டே வாங்க. எல்லாத்தையும் கீழே போயிடாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் அதாவது 2வது லேயருக்கு மேலே அந்த சாங்க்கு அடுத்து பேக்ரவுண்டுக்கு மேலே மட்டும் கொண்டுட்டு போங்க. ஸோ அப்போ தான் அந்த கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை இப்போ நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜ் பிஎன்ஜி இருப்பதில் அதவே ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் இந்த 2வது இருக்கு பதிலாக டூப்ளிகேட் லேயர் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியாக டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயர் டச் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்க பிஎன்ஜி டச் பண்ணி கொஞ்சம் மட்டும் ஏதாவது ஒரு சைடு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இப்போ அந்த கீழே இருக்க பிளண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணால் இதோட ஒப்பாசிட்டியை உங்களுக்கு தேவையான கரெக்டாக ஒரு 50க்குள்ளே இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணியாச்சு. இதில் இன்னும் மீதம் இருக்குது. இந்த ஒரு சில பீட் மார்க் இருக்குது பதிலாக இந்த பீட் மார்க்கில் நான் வந்து அந்த நிலா எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிலா பிஎன்ஜி இந்த மாதிரி ஒரு குரூப்பாகவே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த நிலாவில் உங்களோட இமேஜை எப்படி அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு குரூப் இருக்குது பதிலாக இந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தாலே நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். இதில் கீழே இருக்கிறதா அந்த நிலா பிஎன்ஜி. ஸோ அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் வருது. அந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது நமக்கு எப்பயும் போல ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடுதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து அதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு எடுத்து அதை இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து 2வது குரூப். ஸோ அந்த குரூப்பையும் டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப்பில் போங்க. போயிட்டு இந்த மேலே இருக்க இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஃபைல் மேனேஜர் எப்பயும் போல் ஓப்பன் ஆயிருதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அடுத்த இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீத இருக்க எல்லாத்துலையுமே இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ 5லையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி நாம எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ண இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே டூப்ளிகேட்டை டச் பண்ணிவிட்டு
கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபைல் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த லிரிக்ஸ் முடியுது பதிலாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த 1.18 செகண்டில். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபைல் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த நிலா எஃபெக்ட் வந்து கரெக்டாக அந்தந்த பீட் மார்க்குள்ள. ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.